இப்போ ஆக்சுவலா பார்த்தீங்கன்னா, தன்னோட மகள் பெஸ் வளர்த்த மகள் 2க்குமே என்ன வேறுபாடு அப்படின்னா, நெறைய பேரு பெத்த பொண்ணு நல்லா பாசமா காட்டு, வளர்த்த பொண்ணு நல்லா பாசம் காட்டாதா அப்படிங்கிற கன்டென்ட்ல இல்ல இது. இது வளர்த்த பொண்ணுன்னா, இப்போ உங்க சொந்தக்காரர்லயே ஒரு பாப்பான்னு வச்சுக்கங்களேன். ஒரு சொந்தக்காரர் ஒரு பாப்பா. உங்க பொண்ணு பார்த்தீங்கன்னா, உங்ககிட்ட இருக்கிற திறமையை யாராவது சொல்லும்பொழுது ரொம்ப சந்தோஷப்பட்டு ஒரு சிரிப்பா, "ஆமா, எங்க அப்பா ஸ்போர்ட்ஸ் பிளேயர் தான். எங்க அப்பா கிரிக்கெட் பிளேயர் தான். எங்க அப்பா டான்ஸர் தான். எங்க அப்பா பாடகர் தான்" அப்படின்னு பெருமையா சொல்லிக்கலாம். சொல்லுவாங்க நெறைய பேரு. இதே வந்துட்டு அந்த மாரி சொல்லுவாங்க. அப்புறம் பார்த்தீங்கன்னா, கேஷுவலா நம்மகிட்ட இருக்கிற ஒரு சில மைனஸ அம்மாவும் மகளும் வெளிய சொல்லுவாங்க. வெளிய சொல்லிருவாங்க. ஏதோ ஒரு மைனஸ் அடிக்கடி கோவப்படுவாரு. "ஆமா, எங்க அப்பாட்ட மிஞ்ச முடியாது. ஒரு சரியான ஸ்ட்ரிக்ட்டு" அப்படிம்பாங்க. எதே புடிச்சாருன்னா புடிச்சுக்குவாரு. எங்கூட தப்பிக்க ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிள்லயும் சொல்லலாம். இல்லைன்னா அம்மாவோட ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிள்லயும் போய் நேரடியா சொல்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. பெத்த பொண்ணு சொல்லுவாங்க. எங்க அப்பா எல்லாத்துலயும் கரெக்ட்டா இருப்பாரு. இதுல பயங்கர ஸ்ட்ரிக்ட்டு. "ஓ! அப்படி கண்டிப்பா, அவ்வளோ கண்டிப்பா" அப்படின்னு அவிங்க கேட்டுக்குவாங்க. இது கேவலப்படுத்துதாங்கிறதில்ல. இது பர்சனலு. இது வந்துட்டு ஒரு முக்கியம் தான். ஏன்னா, அங்க அவிங்ககிட்ட இதை சொல்லாம இருக்கிறது எனக்கு தெரிஞ்சு நல்லது. இதே வந்து வளர்த்த பொண்ணுன்னு வச்சுக்கோங்களேன். பொண்ண எடுத்து வளர்த்துறாங்க இல்லையா? ஏதோ ஒரு சொந்தக்காரர்ல யாராச்சும் பொண்ண மகளா பார்க்குற தருணத்தில, அவிங்க வந்துட்டு நம்மள அப்படி வெளிய சொல்ல மாட்டாங்க. இப்ப நீங்க சொன்னீங்கன்னாவே சொல்லுவாங்க, "இதையெல்லாம் எதுக்குடி சொல்ற? அப்பாவ கிண்டல் படுத்துறியா? அப்பாவ சித்தப்பாவ கேவலப்படுத்துறியா? பெரியப்பாவ கேவலப்படுத்துறியான்னு" அ அவிங்க அப்பாவவே இந்த பொண்ணு வந்து பேசும். அவிங்க அப்பாவ இல்ல, பெரியப்பா அப்பா ஸ்தானத்தில பார்க்கக்கூடாது. அவரு வந்து அப்பா ஸ்தானத்தில அந்த பாப்பாவ பார்க்குற அந்த பொண்ணு, "இப்படியெல்லாம் கேவலப்படுத்தாத, எதா இருந்தாலும் மனசுல வை" அப்படின்னு சொல்லுவாங்க. ஏன்னா, அப்பா ஸ்தானத்தில பார்க்கக்கூடிய ஒரு தருணம், அப்பாங்கிற பாசம் ஒரு ரோல் மாடலா வச்சுக்கக்கூடிய தருணம். இதையெல்லாம் சொல்லுவாங்களா? ஸ்ட்ரிக்ட்டா இருக்கிறதெல்லாம் சொல்லுவாங்களா? மைனஸ் எல்லாம் சொல்லுவியா வெளிய போயி? கேவலப்படுத்துறியா? அப்படின்னு மூஞ்சில அடிக்கிற மாரி பேசும். ஒருபோதும் வளர்த்த மகள் அப்படி பேசாது. "நீ டான்ஸருங்களா? பாடகருங்களா? திறமை இருக்குன்னு சொல்லலாம்." ஏன்னா, வளர்த்த மகள் ஒருபோதும் சொல்லாது. ஏன்னா, அப்பாவ யாருமே சின்ன பையனா பார்க்கக்கூடாது. விளையாட்டுத்தனமா பண்ணிட்டு இருக்கிறா, விளையாட்டுத்தனமா பேசிட்டு இருக்கிறா, விளையாட்டுத்தனமா ஆடிட்டு இருக்கிறான்னு ஒரு பேச்சு சொல்லக்கூடாதுங்கிறதுக்கு வேண்டி, என்னதான் ஆடுனாலும், என்னதான் நல்லா பெர்ஃபார்மன்ஸ் பண்ணாலும், அவிங்க சித்தப்பா, பெரியப்பா கிட்டன்னு சொல்லாது, சித்தப்பா, பெரியப்பா கிட்டன்னு சொல்லாது. வெளிய யாராச்சும் சொன்னாலும், ம வெளிய சொன்னா நல்லா ஆடுறானான்னு சொன்னா, "அப்படியா? நல்லா ஆடலைன்னு சொன்னா" அப்படின்ட்டு வந்துருவாங்க. அவிங்க அந்த இடத்துல பேச மாட்டாங்க. ஏன்னா, அடுத்த வார்த்தை என்ன பேசுவாங்க? "சின்ன பையனாட்டம் ஆடிட்டு கிடக்குற, சின்ன பையனாட்டம் ஓடிட்டு கிடக்குறான்னு" சொல்லுவாங்கறதுக்கு வேண்டி வந்துருவாங்க. ஏன்னா, அதெல்லாம் மனசு கஷ்டம். ஒரு அப்பா ஸ்தானத்தில ஒருத்தர பார்க்கும்போது, அவிங்கள கிண்டல் பண்றதும், பெருமையா பேசுறதும், பெருமையா பேசுறதே கிண்டல் பண்றதுக்கு தானே அந்த பொண்ணுக்கு அப்பாவோட ஃபீலிங் தெரியும். இது போய் அப்பாட்ட இத பண்ணக்கூடாதுப்பான்னு சொல்ல முடியாது. ஏன்னா, எல்லாமே நமக்கு சொல்லிக் குடுக்குறது எல்லா பாசம், நல்ல பாசமா சொல்லிக் குடுத்த அவர, அவருகிட்ட போய் நம்ம அட்வைஸ் பண்ணலாமா? "இது நல்லா இல்ல, இது பண்ணாதீங்கன்னுலாம்" சொல்ல முடியாது. பண்றது பண்ணிட்டு, யாராச்சும் கேட்டா, அதில ஈடுபாடு இல்லாத மார அப்படின்னு சொல்லிட்டு, இந்த விளையாட்டுத்தனமா பண்றாங்க, பேசுறாங்கிறத அதில ஈடுபாடு காட்ட மாட்டாங்க. அதே தன் மகளெல்லாம் ஈடுபாடு காட்டுவாங்க. "ஆமா, எங்க அப்பா டான்ஸரு. ஆமா" அப்படின்ட்டு போயிருவாங்க. இது நெறைய வித்தியாசம் இருக்குது. வளர்த்த பொண்ணுங்கிறது ஒரு டிஃப்ரெண்ட்டான கன்டென்ட்டா இருக்கு. நெறைய பேர் ஆச்சரியப்படுவீங்க பேச உண்மையாலுமே. ஆ நெறைய நானும் பார்த்துருக்கேன். நெறையா அனுபவப்பட்டுருக்கேன்னு வச்சுக்கங்களேன். உடனே அவ்வளோ சீக்கிரம் தான் சித்தப்பாவோ, பெரியப்பாவோ விட்டுக் குடுக்க மாட்டாங்க. அப்பா ஸ்தானத்தில மாமாவ யாரோ ஒருத்தர் மக ஸ்தானத்தில இருக்கிறவைங்க விட்டுக் குடுக்க மாட்டாங்க. இப்படி சொல்லக்கூடாது அப்படின்னு தெரியும். அவிங்களையும் பேசுவாங்க. பையனா இருந்தா பையனையும் பேசுவாங்க. "டேய், அப்பா பத்தி இப்படி பேசாத. ஏன் இப்படி பேசுற? சைக்கிளே வாங்கி தர மாட்டேங்கிறாரு. அவரு வேலைக்கே ஆவாது. எனக்கு அப்பாவே இருக்கிறதுக்கு லாக்கி இல்ல" அப்படின்னு கூட சொல்லலாம். மகனும் கூட சொல்லலாம். நான் டூர் போறதுக்கு ஆசை. இவரெல்லாம் ஒரு அப்பாவா? அப்படின்னு அப்பாவே மகள் பேசுறதுக்கு இதா இருக்கு. அதே வளர்த்த மகள், வளர்த்த பொண்ணு, "பரவால்ல, இன்னைக்கு இல்லைன்னா நாளைக்கு அந்த கஷ்டத்த புரிஞ்சுக்கும்.
வளர்ப்பு மகள் வந்து அந்த கஷ்டத்தை புரிஞ்சுக்கு. அதே பெத்த மகள் கஷ்டத்தை புரிஞ்சுக்காது. அதில் 100ல் கிட்டத்தட்ட 95% புரிஞ்சுக்க மாட்டாங்க. 5% தான் புரிஞ்சுக்குவாங்க. அதே வளர்த்த மகள் 100ல் 95% புரிஞ்சுக்குவாங்க. 5% தான் புரிஞ்சுக்க மாட்டாங்க. 2க்கும் வித்தியாசம் இதுதான். புரிஞ்சுதுங்களா சொல்கிறது? பெத்த பொண்ணு நம்மளுக்கு ரொம்ப உரிமையாக இருக்கிறதுனால நிறைய கேட்பாங்க. எனக்கு அந்த ட்ரெஸ் வேணும், அந்த ட்ரெஸ் மேலே ஆசைப்பா, எனக்கு வாங்கிட்டாப்பா அப்படின்னு 2000 ரூபா 3000 ட்ரெஸ் மேலே ஆசைப்பட்டுட்டு இருப்பாங்க. ரொம்ப பிரியமாக ஆசைப்பட்டுட்டு அதை பார்த்தா ஆசை, இதை பார்த்தா ஆசை, அந்த டைல்ஸ் கிடைக்குமா, இந்த டைல்ஸ் மாதிரியே வீட்டுக்கு போடணும்ப்பா, எனக்கு 55 ரூபா டைல்ஸே வேணும்ப்பா, 40 டைல்ஸே ஆகாதுப்பா அப்படின்னு சொல்லி தொல்லை. ஒரு ஃபர்னிச்சர் கிடைக்குமா, இந்த பீரோ தான் வாங்கணும், இந்த சோஃபா செட்டு தான் இந்த விலையில் வாங்கினா தான் நல்லாயிருக்கு, இது எதாவது குழுன்னு இருக்குது, இதை குறைக்கு நல்லா இருக்குன்னு தொல்லை பண்ணக்கூடிய மகன்கள். அதே ஒரு வளர்த்த பொண்ணு உங்களை மகளாட்ட பார்க்கக்கூடிய ஒரு பாப்பா அப்படி சொல்லாது. அப்பா எதை வாங்கி கொடுத்தாலும் சந்தோஷம். 5000 ரூபா துணி எனக்கு வேண்டாம், எனக்கு கம்மி விலையில் வாங்கி கொடுங்கப்பா அப்படின்னு சொல்லிடும். எனக்கு கம்மி விலை போகுது, எனக்கு இது போகுது, எனக்கு கொடுக்கக்கூடிய காசுலேயே நான் அதில் எது பெஸ்ட்டாகுதோ அதையே வாங்கிக்கிறேன், நீங்கள் வாங்கி கொடுக்குறதுலேயே எனக்கு எது பெஸ்ட்டாகுதோ அதையும் வாங்கிக்கிறேன், நீங்கள் வாங்கி கொடுக்குற செப்பலில் எது பெஸ்ட்டாகுதோ அதையும் வாங்கிக்கிறேன், விலை உயர்ந்ததெல்லாம் வேண்டாம், உங்களுக்கு என்ன முடியுதோ, உங்களுக்கு என்ன விருப்பமோ, உங்களால் எவ்வளோ முடியுமோ அதையும் வாங்கித்தாங்க நான் போட்டுக்கிறேன் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு மகள். அது வளர்ப்பு மகள். 2 வயசும் பார்த்தாலும் சரி, 3 வயசும் பார்த்தாலும் சரி, அந்த பாப்பாவை நீங்கள் பார்த்த தருணம் அந்த பாப்பா வாயிலிருந்து வரக்கூடிய வார்த்தை, அந்த வார்த்தை வளர்ப்பு மகள் வார்த்தை. அது பெத்த மகள் ரொம்ப உரிமையாக சொல்லக்கூடிய அந்த தருணம் நமக்கு பயங்கர கஷ்டத்தையும் கமிட்மெண்ட்டையும் கொடுக்கு, பயங்கர கஷ்டத்தை கொடுக்கு. அதே வளர்த்த மகள் நீங்கள் எதை வேணால் வாங்கி கொடுத்தா நான் போட்டுக்கிறேன்னு சொல்கிறது இன்பம். ஒரு பக்கம் விடுறோம், ஒரு பக்கம் பிடிக்கிறோம் அப்படிங்கிற மாதிரி. இந்த பாசம் நம்மை இழுக்கும், அந்த பாசம் நம்மை இழுக்காது, ரொம்ப உரியும். இது உறிஞ்சும், அது இழுக்கும், அவ்வளோதான் வித்தியாசம். இது உரிமைக்கு வேண்டி நம்ம பாடுபடணும், இது வளர்த்ததுக்கு வேண்டி பாடுபடணும், அவ்வளோதான். உரிமை 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 உரிமைன்ட்டு எல்லாமே எனக்கு இந்த இடம் தான் வேணும், எனக்கு இவ்வளோ சொத்து வேணும், இவ்வளவு நகை வேணும், எனக்கு 50 பவுன் வேணும், எனக்கு 30 பவுன் வேணும், எனக்கு வாங்கித்தாங்க, எதுக்கு பெற்றீங்க, மாதம் கொஞ்சம் எடுத்து வைங்க அப்படின்னு சொல்கிறது. எனக்கு இடம் வாங்கி வைங்க, ஏன் பெற்றீங்க, ஏன் எதுக்கு பேசணும், பையனும் போலையும் மிரட்டுறது, உரிமையாக கொண்டாடுறது. அதே வளர்ப்பு மகள் அப்படி இல்லை, உனக்கு 2 பவுன் போடுறம்மா, சரிங்கப்பா, உனக்கு ஒரு பிறந்தநாளுக்கு உனக்கு ஒரு சின்ன மோதிரம் வாங்கி தரம்மா, சரிம்மா பரவாயில்லைங்கப்பா, எனக்கு வாங்கி தந்தாலும் சரி, நீங்கள் என்ன வாங்கி தந்தாலும் போட்டுக்கங்கப்பா, ரொம்ப ரிஸ்க் எடுக்க வேணாங்கப்பா அப்படின்னு சொல்லும். மாமா ரிஸ்க் எடுக்க வேணாங்க, மாமா ரிஸ்க் எடுக்க வேணாங்க, பெரியப்பா ரிஸ்க் எடுக்க வேணாங்கப்பா, சித்தப்பா ரிஸ்க் எடுக்க வேணாங்க அண்ணா, இந்த மாதிரி கண்டென்ட்டில் அப்படி சொல்லுவாங்க. ஆனால் பெத்த பொண்ணு ரொம்ப உரிமையாக பேசுகிறது வேறு, வளர்த்த பொண்ணு ரொம்ப அணுகுமுறையாக பேசுகிறது வேறு. நான் சொல்கிறது பிடிச்சிருந்தா ஷேர் பண்ணுங்கள். ஒரு முக்கியமான வார்த்தை, உண்மையான வார்த்தை, அனுபவப்பட்ட வார்த்தை, பார்த்த வார்த்தை, திறமையான வார்த்தை, உண்மைதான், சரிங்களா? பெத்த பொண்ணு உரிமையாக சொல்கிறதும் எல்லாமே வேணும்னு சொல்கிறதும் வெளியே வந்து இருக்கிற ப்ளஸ்ஸை மைனஸை வெளியே சொல்லிடு. வளர்த்த பொண்ணு ப்ளஸ்ஸும் மைனஸ் எதுவும் சொல்லாது, ஒரு ஒண்டி இருந்து பார்த்து, அப்பாவுக்கு எந்த கெட்ட பேரும் வாங்கக்கூடாது, மாமா கெட்ட பேர் வாங்கக்கூடாது, பெரியப்பா கெட்ட பேர் வாங்கக்கூடாது, கெட்ட பேர் வாங்கக்கூடாதுன்னு வளர்ப்பு மகள் ஒரு பார்த்து நிதானமாக என்ன வாங்கி கொடுத்தா அதை வாங்கி போட்டு போயிட்டே இருக்குது. கரெக்டாக இல்லைங்களா? சொன்ன புரிச்சுனா ஷேர் பண்ணுங்கள். அதாவது வந்து 95% புரிஞ்சுக்க மாட்டாங்க பெத்த மகள், 5% புரிஞ்சுக்குவாங்க. வளர்ப்பு மகள் 95% புரிஞ்சுக்குவாங்க, 5% புரிஞ்சுக்க மாட்டாங்க. தெரியாதுன்னு பிடிச்சினா ஷேர் பண்ணுங்கள். நன்றி.